யார் முதல்வர் என்பதை தீர்மானிப்பது மக்கள். தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஊடகம் சொல்றதை வச்சு அதை தீர்மானிக்க முடியாது. பல நேரங்களில் இது மாதிரி தவறான தகவல்களை திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இது பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால யார் மேல ஜனங்க யார் மேல அனுமானம் வச்சிருக்கிறாங்க, யார் வரணும்னு நினைக்கிறாங்கிறது தேர்தல் தான் மக்கள் கடந்த முடிவு பண்ணும். அதே மாதிரி வருகிற 2026 தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கும், மற்ற கட்சிகள் பெருசாக இருக்காது. அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டிங்கிறது சகோதரர் விஜயுடைய அவருடைய அறிக்கை, அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் பொறுத்தவரைக்கும் மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தேர்தல் களம் தான். இதுவரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரணியை நாங்கள் தான் நிற்கிறோம், மக்கள் எங்கெல்லாம் விரும்புகிறாங்க அப்படி சொல்றது அது தேர்தல் களம் தான், மக்கள் தான் முடிவு பண்ணணும், நம்ம சொல்லக்கூடாது. அது அவருக்கு அரசியலுக்கு தான் வந்திருக்கிறார், முதல் தேர்தலை சந்திக்க போறார். அந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்தவரைக்கும் மக்கள் மத்தியில் சகோதரர் விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்க, அவர் சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் பாணி